Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, தனிநிலை கணிதம், Exercise 12.1, பயிற்சி 12.1, 6th sum, filling the blanks following table so that the binary operations are on A equal to A, B, C is commutative. இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 3 காலமும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாங்காக விட்டுருக்காங்க, இந்த ஸ்பேஸ் எல்லாம். இந்த ஸ்பேஸில் பிளாங்காக விட்டுருக்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த டேப்லா காலத்தில் இருக்கிறது மற்ற இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு A ஸ்டார் B அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு A ஸ்டார் Bன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 2 அப்படின்றதுனால B ஸ்டார் A நமக்கு ஈக்குவல்னு தெரியும். இப்போ B ஸ்டார் Aக்குரியது என்ன? C. அதனால் A ஸ்டார் Bக்கு நேராக நம்ம C போட்டுரும். அதே போல் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு A ஸ்டார் C வரணும். A ஸ்டார் C ஈக்குவல் டு நமக்கு C ஸ்டார் Aன்னு தெரியும். C ஸ்டார் A A, அதனால் இந்த இடம் அதை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது C ஸ்டார் B. இந்த காலம் ஃபில் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது B ஸ்டார் C. இப்போ B ஸ்டார் Cக்குரிய எலிமெண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே A, அதனால் இங்கே A ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன டேப்லா காலத்தில் ஃபில் பண்ண சொன்னாங்களோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 7th sum, consider the binary operations are defined on the set A is equal to A, B, C, D by the following table. இப்போ இந்த டேப்லா காலத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏல இருக்கிற எலிமெண்ட் ABCDன்னு கொடுத்துட்டாங்க. இது இந்த சைடு எழுதிட்டாங்க, அதே போல் இந்த சைடும் கொடுத்துட்டாங்க. இந்த டேப்லா காலம் ஃபுல்லாக அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இஸ் இட் காம்படேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். இதில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காம்படேட்டிவ்க்கு பார்க்கலாம். A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு C. அதே போல் நமக்கு B ஸ்டார் Aவும் C வரணும். ஆனால் B ஸ்டார் C என்ன வருது பாருங்கள், சாரி A ஸ்டார் B C வருது, நமக்கு B ஸ்டார் A D வருது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. இதில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ இல்லைன்னு நல்லாவே தெரியுது. இப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிக்கிட்டோம். ஃப்ரம் த டேபிள் A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு C, B ஸ்டார் A இஸ் ஈக்குவல் டு D. அதனால் A ஸ்டார் B இஸ் நாட் ஈக்குவல் டு B ஸ்டார் A. doesn't exist commutative property. அந்த டேப்லா காலத்தில் என்ன கிடையாதுன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதுக்கடுத்தது associative property. We have to prove that A star B star C is equal to A star B star C. From the table left hand side நான் எடுக்கிறேன். A star B star C is equal to இதுக்குரியது A star B பார்த்திங்கன்னா C இருக்குது, C star C A இருக்குது. அதனால் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு A கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு A ஸ்டார் B ஸ்டார் Cன்னு இருக்குது. B ஸ்டார் C நமக்கு Bன்னு கொடுத்துருக்காங்க டேபிளில். அதனால் A ஸ்டார் B நமக்கு இங்கே எழுதிக்கிறோம். A ஸ்டார் Bயோட வேல்யூ C. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு A வருது, ரைட் ஹேண்ட் சைடு C வருது. அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ட்ரூ பண்ணுதுன்னு சொல்லணும். ஆனால் இங்கே எதுவுமே ட்ரூவாக இல்லை, ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்குது. அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.